வெஸ்ட் பேங்கின் ஜெனின் பிரதேசத்திலிருந்து தெரித்து ஓடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். நப்லஸ் பிரதேசத்தில் நடைபெற்று வரும் உச்சக்கட்ட மோதல்கள். மீண்டும் காசாவிலே ஆரம்பிக்கப்பட்ட தரைவழி தாக்குதல்கள். யமன் ஹவுதி ராணுவத்திற்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் மீண்டும் அதிகரித்திருக்கக்கூடிய பதற்றம். கவசதிர் பேவுகணைகள் மூலமாக நிலத்திடர்களை இலக்கு வைத்த ஹிஸ்புல்லா ராணுவத்தினர். யஹ்யா சின்வரை படுகொலை செய்வதற்காக காத்திருக்கும் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு கீழால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான தூதுவராக இருந்த டேவிட் ஃப்ரீட்மேன் என்கின்ற அதிகாரி ஒன் ஜிவ் ஸ்டேட் என்கின்ற புத்தகத்தினை விளம்பரப்படுத்தியுள்ளார். இந்த புத்தகத்தில் தனி யூத நாடு தொடர்பான திட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தையும் காசாவையும் ஒன்றிணைத்து ஒரு முழு யூத தனி நாடொன்றினை உருவாக்குவதற்கான அனைத்து விதமான திட்டங்களும் குறித்த புத்தகத்தில் பதிவிடப்பட்டுள்ளன. மேலும் இந்த வருட ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதற்கு பின்பு குறித்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு அமைவாக வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான முன்னாள் தூதுவர் டேவிட் ஃப்ரீட்மேன் குறிப்பிட்டுள்ளார். அதே போன்று அமெரிக்க செனட்டர்களில் ஒருவரான லிச்சே கிரஹாம் அமெரிக்க ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் காசாவிலே ஹமாஸிடம் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளும் முழுமையாக விடுதலை செய்யப்பட்டு விடுவார்கள். ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனியிடம் பணைய கைதிகள் அனைவரையும் விடுவிக்குமாறு குறிப்பிடுவார். அவ்வாறு எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படாவிட்டால் அதற்கான அனைத்து விலைகளையும் அலி கமேனியும் ஈரானும் செலுத்த வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவார். ஈரானினுடைய பார்வையில் ஜோ பைடன் பலவீனமான நபராகவே காணப்படுகின்றார். மேலும் பைடனை விட பலவீனமான நபராக கமலா ஹாரிஸ் காணப்படுகின்றார். அத்தோடு இஸ்ரேலில் உள்ள எங்களுடைய நண்பர்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். எங்களுடைய நண்பர்களுக்காக நாங்கள் எல்லா விடயங்களையும் மேற்கொள்வோம். டொனால்ட் ட்ரம்ப் உங்களுக்கான பாதையில் வந்து கொண்டிருக்கின்றார். தற்போது யஹ்யா சின்வருடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. யஹ்யா சின்வரை நாங்கள் உங்கள் மீது குற்றம் சுமத்த போவதில்லை. நாங்கள் உங்களை படுகொலை செய்ய போகின்றோம் என அமெரிக்கானுடைய செனட்டர் கிரஹாம் குறிப்பிட்டுள்ளார். இதே போன்று நேற்றைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது கமலா ஹாரிஸ் ஜனாதிபதியாக பதவியேற்றால் இஸ்ரேலினால் உயிர் வாழ முடியாது என்றும் இஸ்ரேலை முழுமையாக அழித்து விடுவார்கள் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான செய்திகளை தொடர்ந்து நாங்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அரசியல் தலைமைகளும் இராணுவ தலைமைகளும் சமூக ஊடக வலைத்தளங்களில் கருத்துக்களையும் பதிவிட்டிருந்தார்கள். அதாவது பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளை பயன்படுத்தி தான் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ளப்படுகின்றன. பலஸ்தீனிய பெண்களுடைய பலஸ்தீனிய குழந்தைகளுடைய இரத்தத்தினை பயன்படுத்தி தான் இவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். உண்மையில் இதைவிட அருவருப்பான விடயம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கள் மூலமாகவும் அமெரிக்க செனட்டர்களுடைய இந்த கருத்துக்கள் மூலமாகவும் நெட்டன்யாஹுவுக்கு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. தற்போது காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. குறித்த ஒப்பந்தத்தினுடைய இரண்டாவது கட்டத்தில் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக வெளியேறும் என நெட்டன்யாஹு ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் எப்படியாவது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தையாவது ஏற்படுத்தி விட வேண்டும் என ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் எல்லா விதமான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் தான் ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸினுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டாம், காசாவிலே யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களுக்கு சம்மதிக்க வேண்டாம், பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து இரண்டாம் கட்டத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியேற தேவையில்லை, நான் ஜனாதிபதியாகும் வரை காத்திருங்கள் என டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாஹுவுக்கு ஒரு செய்தி ஒன்றினை வழங்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரி டேவிட் மெய்டன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்க தேர்தல் முடியும் வரை போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு நெட்டன்யாஹு விரும்பவில்லை. நெட்டன்யாஹு டொனால்ட் ட்ரம்பை ஜனாதிபதியாக பார்ப்பதற்கு விரும்புகின்றார். காசாவின் யுத்த களத்தை தொடர்வதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்பினை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறச் செய்வதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் நெட்டன்யாஹு மேற்கொண்டு வருகின்றார். அதே நேரம் காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவது கமலா ஹாரிஸினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமானதாகும் என்றும் டேவிட் மெய்டன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். அதாவது நெட்டன்யாஹு காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் காலத்தையும் நேரத்தையும் பெற்றுக்கொண்டு பேச்சுவார்த்தைகளை இழுத்தடிப்பு செய்வார். காசாவிலே யுத்தம் தொடர்ந்தால் மாத்திரமே டொனால்ட் ட்ரம்புக்கு அவற்றினை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரங்களையும் மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்று அதற்கான நன்றி கடன்களை நெட்டன்யாஹுவுக்கு காண்பிப்பார். இதற்காகத்தான் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் நெட்டன்யாஹு மேற்கொண்டு வருகின்றார். அதே போன்று அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்காமல் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே மிகப்பெரிய போர் ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் குறைவாகவே இருக்கின்றன. காசாவின் யுத்த களத்தினை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய மத்திய கிழக்கு போர் ஒன்று ஏற்பட்டால் மாத்திரமே பலஸ்தீனிய மக்களுக்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நிலைமை தற்போது உருவாகியுள்ளது. அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவி ஏற்பதற்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை அளிப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்றும்
ரஷ்யாவினுடைய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். இருப்பினும் தற்போது இவற்றினை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே இருக்கின்றன. அமெரிக்காவின் தற்போதைய அரசானது மத்திய கிழக்கு பிராந்திய போரை விரும்பவில்லை. அமெரிக்க தேர்தல் முடியும் வரை மத்திய கிழக்கு பிராந்திய போரை அவர்கள் விரும்பவில்லை. எனவே தற்போது இந்த விடயங்கள் அனைத்தும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு ஈரானிய தரப்பினரும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் ஈரானின் ஏனைய அச்சுக்களும் ஒன்றிணைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பார்களாக இருந்தால் காசாவின் யுத்த களத்திற்கும் அது ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் அமையும். அதே நேரம் குறித்த விரிவாக்க தாக்குதலின் மூலமாக அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பும் இலகுவாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் கச்சிதமாக காய்களை நகர்த்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்க தேர்தல் முடியும் வரை மத்திய கிழக்கு போரானது காத்துக் கொண்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகைக்காக நெட்டன்யாஹூ தனக்கு தேவையான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் ஈரானிய தரப்பினரும் யமன் ஹவுதி ராணுவத்தினரும் ஈரானினுடைய ஏனைய அச்சுக்களும் அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களுக்கும் தயாராகிவிட வேண்டும். பெரும்பாலும் இதற்கான தயார்படுத்தல்கள் நடைபெற்று வருவதனையும் எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். எனவே இவ்வாறு தான் தற்போதைய யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் காசாவின் யுத்த களமும் சர்வதேச அரசியல் நிலவரங்களும் நகர்ந்து செல்கின்றன என்பதனையும் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து 1.5 மாதமாக அமெரிக்க ஆக்கிரமிப்பு மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடாவிலும் 28க்கும் அதிகமான அமெரிக்க போர்க்கப்பல்களை நிலைநிறுத்தியுள்ளது. அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய அனைத்து விமானம் தாங்கி போர்க்கப்பல்களையும் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் களமிறக்கியுள்ளது. ஈரானினுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினை பாதுகாப்பதற்காக பல மில்லியன் டாலர் பெறுமதி அளவிலான பணத்தினை செலவிட்டு அமெரிக்க ஆக்கிரமிப்பு குறித்த போர்க்கப்பல்களை நிலைநிறுத்தியுள்ளது. அதே போன்று ஈரானிய தரப்பினர் இன்னும் 24 மணித்தியாலங்களில் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள், இன்னும் 72 மணித்தியாலங்களில் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என செய்திகளை வெளியிட்டு வந்த அமெரிக்க ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஒரு செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளார்கள். எங்களுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை நீண்ட காலத்திற்கு மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் நிலைநிறுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்க ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார்கள். அதாவது ஈரானிய தரப்பினர் எப்போது தாக்குதல்களை நடத்துவார்களோ தெரியவில்லை, ஆனால் எங்களுக்கு தொடர்ச்சியாக குறித்த பிரதேசங்களில் எங்களுடைய போர்க்கப்பல்களை நிலைநிறுத்த முடியாது என்று அமெரிக்க ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடம் குறிப்பிட்டுள்ளது. இதிலிருந்து அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நஷ்டங்களையும் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விரக்தியையும் எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். உண்மையிலேயே ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் தாமதமாகுவதனால் அமெரிக்க ஆக்கிரமிப்பு அதிகாரிகளும் விரக்தி அடைந்துள்ளார்கள். ஒருவேளை அமெரிக்க ஆக்கிரமிப்பு அவர்களுடைய போர்க்கப்பல்கள் அனைத்தையும் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலிருந்தும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலிருந்தும் முழுமையாக வெளியேற்றும் வரை ஈரானிய தரப்பினர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்களோ தெரியவில்லை. அடுத்து சவுதி அரேபியாவுக்கும் யமனுக்கும் இடையிலான பதற்றமானது மீண்டும் அதிகரித்துள்ளது. நேற்றிரவு யமனினுடைய யமனியா பயணிகள் விமானத்தினை சவுதி அரேபிய அரசானது அவர்களுடைய வான்பரப்பிலிருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றியுள்ளது. அதாவது கடந்த ஜூலை மாதம் யமனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருந்தன. யமனினுடைய விமான நிலையங்கள் தொடர்பாகவும் விமான போக்குவரத்து தொடர்பாகவும் மத்திய வங்கிகள் தொடர்பாகவும் இரு தரப்பினருக்கும் இடையில் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருந்தன. இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக ஒவ்வொரு நாளும் யமனிலிருந்து ஜோர்டானை நோக்கி பயணிகள் விமானங்கள் பயணிக்க முடியும். யமனினுடைய பயணிகள் விமானம் சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பை கடந்து சென்றுதான் ஜோர்டானுக்கு பயணிக்கும். இப்படியான நிலைமையில் தான் நேற்றிரவு சவுதி அரேபிய அரசு யமனின் பயணிகள் விமானத்தினை அவர்களுடைய வான்பரப்பில் இருந்து முழுமையாக வெளியேற்றியுள்ளார்கள். அத்தோடு இந்த சம்பவத்தை தொடர்ந்து யமனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் நடவடிக்கைகள் ஜியோனிஸ் எதிரிக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தை கொண்டுள்ளன. பொறுப்பற்ற மற்றும் நியாயமற்ற விரிவாக்கத்திற்கு யமன் அரசாங்கத்தினை இழுத்து விடுவதற்காக முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு எதிரி பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கும் மிருகத்தனமான இனப்படுகொலை தாக்குதல்களுடைய கவனத்தினை திசை திருப்புவதற்காகவே இந்த பிராந்திய மோதலை தூண்டுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அத்தோடு யமனினுடைய விமானத்தை திருப்பி அனுப்புவதற்கு பொறுப்பான அதிகாரியிடம் இருந்து விளக்கம் மற்றும் மன்னிப்புக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றும் யமனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து அமெரிக்க உயர் அதிகாரிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத உயர் அதிகாரிகளும் சில ரகசியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் இடையில் முழுநீள போரொன்று ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் அவற்றினை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காகவுமே இந்த கலந்துரையாடல் நடைபெற்றிருப்பதாகவும் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் எக்ஸியோஸ் ஊடகமானது குறிப்பிட்டுள்ளது. அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் நேற்றைய தினம் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து மொத்தமாக 8 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக நேற்றிரவு யாரா படைமுகாமுக்கு தெற்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து அதிரடியான 5 ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த கட்டளை தளத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத சிப்பாய்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்தை இலக்கு வைத்து இந்த ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலினால் 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று நேற்றிரவு பெய்ட்ஷிலால் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சஹேல் கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் கட்டளை தளத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய புள்ளிகளை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 3 ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 3 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதலில் 4 லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளனர்.
குறிப்பிட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மெச்சூலா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்தினர்களுடைய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்து 4 கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் பல நிலத்தினர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியேற்ற பிரதேசங்களில் மிகப்பெரிய தீப்பரவல் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றிரவு நெட்டன்யாஹூ அவருடைய பயங்கரவாத அமைச்சர்களுடன் ஒன்றிணைந்து விசேட கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார். காசாவிலே 6 பணைய கைதிகள் கொல்லப்பட்டதற்காக ஹமாஸின் தலைமைகளை பழிவாங்குவது தொடர்பாகவும் காசாவிற்குள்ளே கொண்டு செல்லப்படக்கூடிய மனிதாபிமான உதவிகளை குறைப்பது தொடர்பாகவும் வடக்கு காசாவிலே மீண்டும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து பிரதேசங்களை கைப்பற்றுவது தொடர்பாகவும் குறித்த கலந்துரையாடலில் மிக முக்கியமாக பேசப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதாவது அவர்களுடைய வெடிகுண்டுகளினாலேயே கொல்லப்பட்ட 6 பணைய கைதிகளுக்காக பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராகவும் ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பழிவாங்கல் தாக்குதல்களை மேற்கொள்ள போகின்றதாம். 6 பணைய கைதிகளுக்கு ஈடாக ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரை படுகொலை செய்வதற்கான திட்டங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வகுத்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்து காசாவின் யுத்தகலம் தொடர்பான புதிய வரைபடம் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த வரைபடத்திற்கு அமைவாக மத்திய காசாவின் தேர் எல் பலா கிழக்கு பிரதேசத்திலும் கான்யூனிஸ் கிழக்கு பிரதேசத்திலும் அல் கராரா பிரதேசத்திலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் முழுமையாக பின்வாங்கியுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன. அதே போன்று வடக்கு காசாவின் 1, 2, 3 ஆகிய பிரதேசங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலை கொண்டுள்ளது. வடக்கு காசாவின் தால் ஹவா தெற்கு பிரதேசத்திலும் ஜைத்தூன் தெற்கு பிரதேசத்திலும் சுஜையா கிழக்கு பிரதேசத்திலுமே நிலை கொண்டுள்ளது. மேலும் நெட்சரின் பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக நிலை கொண்டுள்ளது. அடுத்து நேற்றிரவிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய குறித்த பிரதேசங்களில் இருந்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இதற்கமைவாக ஜைத்தூன் தெற்கு பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கவச படையணிகள் ஊடுருவல் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளன. மேலும் குறித்த பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகளும் விருந்து பசாரங்களை வழங்குவதற்கு தயாராகவே இருந்துள்ளார்கள். இதற்கமைவாக ஜைத்தூன் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் தெருவினூடாக நுழைந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தினை அல்-கஸாம் படையினர் ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். இந்த தாக்குதலின் மூலம் குறித்த மெர்காவா போர்த்தாங்கி முழுமையாக வெடித்து சிதறி அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கரையாக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த அல்-அக்ஸா படையினர் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை RPG ஏவுகணை மூலமாக அளித்துள்ளார்கள். அதனோடு வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இன்று காலை குறித்த பிரதேசத்திலே முஜாஹிதீன் படையினர் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாயையும் அளித்துள்ளார்கள். அதே போன்று ஒமர் அல் காசிம் படையினரும் அபு அலி முஸ்தபா படையினரும் ஒன்றிணைந்து ஜைத்தூன் தெற்கு பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்தகலத்திலே 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 10க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை ஜோர்டானை நோக்கி இடம்பெயர்த்துவதற்கான வேலை திட்டங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டால் அது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான போர் பிரகடனமாகவே இருக்கும் என்றும் ஜோர்டானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஜோர்டானை நோக்கி இடம்பெயர செய்யுமாக இருந்தால் ஜோர்டானிய அரசானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக போரை ஆரம்பிக்கும் என ஜோர்டானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதே போன்றுதான் பங்காளி எகிப்தும் 3 மாதங்களுக்கு முன்பு அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. ரஃபாவுக்கும் எகிப்துக்கும் இடைப்பட்ட பிரதேச பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நுழைந்தால் நாங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக போரை ஆரம்பிப்போம் என எகிப்தினுடைய அதிகாரிகள் செய்திகளையும் அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து 3 மாதங்களும் கடந்துவிட்டன. பங்காளி எகிப்திய தரப்பினர் எந்த விதமான தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. எனவே அதே போன்றதொரு நாடகத்தினை தான் பங்காளி ஜோர்டானும் மேற்கொண்டுள்ளது. அடுத்து நேற்றிரவு ஜெனின் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர்வாக சுற்றி வளைத்தும் அல் குதுஸ் படையினரும் அல்-கஸாம் படையினரும் அல்-அக்ஸா படையினரும் ஏனைய படைகளும் ஒன்றிணைந்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். நேற்றிரவு மாத்திரம் ஜெனின் பிரதேசத்திலே 10க்கும் அதிகமான வெடிகுண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த வெடிகுண்டு தாக்குதல்களில் 4 புல்டோசர் வண்டிகள் சிதைக்கப்பட்டுள்ளன. அதனோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் சிதைக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்று நள்ளிரவு பலஸ்தீனிய போராளிகளுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக நேரடியான துப்பாக்கிச் சூட்டு மோதல்கள் இடம்பெற்றிருந்தன. இவ்வாறான தொடர்ச்சியான மோதல்களை தொடர்ந்து இன்று காலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் ஜெனின் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறியுள்ளது. பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களை தாக்குப்பிடிக்க முடியாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் பின்வாங்கியுள்ளது. அத்தோடு ஜெனின் பிரதேசத்திலே நேற்றிரவு நடைபெற்ற உச்சக்கட்ட மோதல்களின் போது 2 பலஸ்தீனிய போராளிகளும் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் துல்கராம் பிரதேசத்திலும் நப்லஸ் பிரதேசத்திலும் டூபாஸ் பிரதேசத்திலும் அதனுடைய ஏனைய படைகளையும் களமிறக்கியுள்ளது. குறித்த பிரதேசங்களில் மேலதிகமாக 3 படைகள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இதற்கமை
அமைவாக நேற்றிரவிலிருந்து நப்லஸ் பிரதேசத்தினுடைய பலாட்டா முகாமில் உச்சக்கட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பலஸ்தீனிய போராளிகளும் ஒன்றிணைந்து பலாட்டா முகாமுக்குள்ளே ஊடுருவி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர்த்தாங்கி வாகனங்களையும் இலக்கு வைத்து தொடர்ச்சியான வெடிகுண்டு தாக்குதல்களையும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் நப்லஸினுடைய பலாட்டா முகாமில் மாத்திரம் 15க்கும் அதிகமான வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த வெடிகுண்டு தாக்குதல்களில் 5 புல்டோசர் வண்டிகளும் 4 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் சிதைக்கப்பட்டுள்ளன. அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாகியுள்ளார்கள். அதே போன்று 10க்கும் அதிகமான துப்பாக்கிச் சூட்டு மோதல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த மோதல்களின் போதும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் நப்லஸ் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல்களில் ஒரு பலஸ்தீனிய போராளியும் வீரமரணம் அடைந்துள்ளார். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே 9 புல்டோசர் வண்டிகளும் 4 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் 3 பலஸ்தீனிய போராளிகள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.